மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல அவர் குருவோட இருக்கிறதுனால ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும், அல்லது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரமும் உங்களுக்கு கடந்த வாரம் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பாராமல் லீவ் போடுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் அல்லாத காலம். அதனால் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சாதகமாக இல்லை. அதனால் பெரிய லெவலில் எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் வேறு எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் வேண்டாம். இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு இந்த வாரம் ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அடுத்தவருக்கு ஆதாயம், பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் முழுவதுமே முருகனை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவ தரிசனமும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க.